பாவத்தை இன்னொரு ஆத்மா சுமக்காது, அவன் தண்டனை அனுபவித்தாங்க என்று சொல்லுகிற வசனத்தை ஒரு நல்ல காரியம் செஞ்சு அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாமா? பிசிறுங்கிற வார்த்தை அர்த்தம் தெரியலையே. நீங்க தான் என்ன குரான் மக்களுக்கு போதிக்கிறாங்க, நீங்க நாங்களுக்கு தேவையில்லை, நாங்களும் சென்று கொடுப்பாங்க. ஒரு வார்த்தை அர்த்தம் தெரியல. வேண்டுமானா நீங்க டிக்ஷனரி எடுத்து பாருங்க, பிசிறுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்து பாருங்க. பாவம், குற்றம், தவறு தான் போட்டிருக்கோம். நீங்க எப்போ அப்படித்தானே கலியக்கால வாதத்துல நாகூர் நாயகம் ரலியல்லாஹு சம்பந்தமா வரும்பொழுது சகீரத்தின் இருக்குங்க. சகீரத்துல சின்ன சிறுமின்னு அர்த்தம், பெரிய பொம்பளை அர்த்தம் வச்சாங்கல்ல. நான் சொல்றேன், என்னப்பா ஒன்னா சுந்தரா ஓடுகின்ற மாணவனுக்கு தெரியும் சகீரத்துல சிறுமி, வேணும் பெரிய பொம்பளை அர்த்தம் வச்சுருக்கீங்க. நீங்க என்ன குர்ஆன் ஹதீஸ மக்களுக்கு விளக்க போறாங்க நீங்க? இதுதான் அவங்களுடைய நிலை. சரி, அது இருக்கட்டும். இந்த நிலை இருக்கும் பொழுது ஒரு நல்ல காரியம் தடுத்து நிறுத்த சம்பந்தம் இல்லாம இந்த வசனத்தை இங்க கொண்டு வரலாமா? நல்ல குர்ஆன் ஓதுறோம், யாசின் ஓதுறோம், வெள்ளை சேர்த்து வைக்கிறோம், இதை தடுக்கிறதுக்கு இந்த வசனமா? சரி, நம்மளும் விடல, கேட்டோம். சரி, ஒரு ஆத்மாவின் சுமை இன்னொரு ஆத்மா சுமக்காதுங்கல்ல, அப்ப ஜனாசாத்தோட இருக்கு. இறந்து போனவர்களுக்கு நல்ல செய்யுதான் நம்ம எல்லாம் சேர்ந்து தொழுகிறோம், நம்ம செஞ்சாதான் அவங்களுக்கு போய் சேராதுல. அப்ப ஜனாசாத்தோட தேவை மேல வரணும். ஆனா ஜனாசாத்தோடு அவங்களும் நடத்துவாங்க. இந்த குர்ஆன் ஓதுறதுக்கு மட்டும் ஒரு ஆத்மான் சுமை இன்னொரு ஆத்மா சுமக்காது வாய்ப்பாடு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏப்ப நீ அப்படியே நீ தொழுற ஜனாசாத்தோடு ஏன் தொழுற? நீ அந்த நன்மையை இறந்து போட்டு சேர்த்துக்க நன்மையை தானே. ஆனா உங்களுடைய தொழிலை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நன்மை அந்த மையத்துக்கு மகாபிய மையத்தா இருந்தா போய் சேராது. அதுவே விஷயம். நான் கேட்கிறேன், அதனாலதான் செஞ்சீங்க. சரி, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜனா, சரி அது இருக்கட்டும். ரப்பனா ஹுபில்லனா வலி இஹ்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான். அல்லாஹ் குர்ஆனில ஒரு துஆவை கற்றுத் தர்றான். என்னது? நீங்க எல்லாம் துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் சென்று விட்ட ஈமானோடு முன்னால் சென்று விட்ட எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக என்று என்னோட கேளுங்க என்று குர்ஆனில அந்த துஆவை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். ஆக நாம் ஓடுறோம்னு வச்சுக்கிறோங்களேன். இப்ப இது இறந்து போனது பலன் அளிக்குமா அளிக்காதா? அளிக்கத்தானே செய்யும். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. அப்ப நாம் செஞ்ச இந்த துஆவுடைய பலன் இறந்து மையத்துக்கு கிடைக்காத வரும். இறந்து போன மையத்துக்கு கிடைக்காதுன்னு சொன்னா அல்லாஹ் இந்த துஆவை கேளுங்கன்னு குர்ஆன் எப்படி சொல்லி தந்திருப்பான்? அந்த ஞானம் இல்லையா? சரி, இன்னொன்னு பாருங்க, அவங்க எப்படி எல்லாம் பெறறாங்கிறதுக்கு அதே வகாமிட்ட ஒரு கேள்வி வைங்களேன். எப்படி நம்ம தர்மம் செஞ்சு இறந்து போனவங்களுக்கு சேர்த்து வைக்க முடியுமான்னு கேளுங்க. அது சேர்க்கலாம். என்னக்கா சேர்க்கலாங்கிற? நீங்க சொல்லிட்டீங்க ஒரு ஆத்மாவின் சுமையும் இன்னொரு ஆத்மா சுமக்காது. அப்ப தர்மம் செஞ்சு மட்டும் எப்படி சுமக்காங்க? உன் கொள்கைக்கு மாற்றமாச்சல. அது ஹதீஸ்ல